இன்றைக்கி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை. இருக்கிற மாதத்திலேயே இந்த ஆடி மாதம் தான் இருக்கிற எல்லா ஊர் கோயிலுமே களைகட்டி இருக்கும். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். கேரட், முட்டைக்கோஸ் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு பட்டாணி கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை வச்சுட்டு கொஞ்சம் காரமாக வச்சுருந்தேன். அப்புறம் பீட்ரூட் ரசம் செஞ்சுருந்தேன். அது எப்படி செஞ்சுருந்தேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு, வேக வைக்கிறதுக்கு தக்காளி, பீட்ரூட், பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சோண்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலா போட்டு வதக்கி எடுத்துட்டு, பீட்ரூட், தக்காளி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு, கொஞ்சோண்டு புளி தண்ணி ஒரு இது வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு, உப்பு, கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி எடுத்தோம்னா சூப்பரான பீட்ரூட் ரசம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.